எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் கனகலக்ஷ்மி. நான் ஒரு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கெட்டிமால்புரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து வந்திருக்கேன். நான் இப்போ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து 5மே பொம்பளை பிள்ளைங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாருமே படிக்க வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் யார்கிட்டையுமே அதை அவங்க சொல்கிறத கேட்கவே இல்லை. எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க, 5 பேரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் அங்கே வந்து நிற்கேன், இன்னும் மற்றவங்களும் வருவாங்க. அதனால் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அம்மா என்னோடய பேக் போனே அவங்க தான். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னன்னாலும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரிசல்ட் வந்தப்போ கூட நான் அப்பாட்ட சொல்லலை, அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சி போய் சொல்கிறா, உடனே எங்கள் அப்பா சொல்கிறாங்க, இனி அவன் நல்லா இருப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்பாவுக்கு என் மேலே. அப்புறம் எங்கள் ஆச்சி நான் ரொம்ப ஃபினான்ஷியலாகவும் சரி கஷ்டப்படப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போதுமே கவலைப்படக்கூடாது, நல்ல தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதனால் ஆச்சிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ், நான் என்னன்னாலும் எனக்கு அவங்க தான் எல்லாமே. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. என் ஃபேமிலி தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. என் ஃபேமிலிக்காண்டி தான் படித்தேன். இன்றைக்கி அதனால தான் நான் அங்கே வந்து நிற்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வேறு எங்கள் அக்கா அத்தான் எல்லாத்துக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் வந்து 2022 வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் 1 இயர் ஃபேமிலி சிச்சுவேஷனால் நான் எதுவுமே எடுக்கலை. அப்போவும் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், இப்போ நான் ஒரு ப்ரைவேட் ஜாப் போகிறேன் அப்படின்னு. அவங்க சொல்லிட்டாங்க, போனால் நீ கவர்மெண்ட்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைய வரைக்கும் நான் எந்த ஒரு ஜாப்புமே போனது கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்திருக்கேன். அப்புறம் 2023 ஜூனில் வந்து சரி டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா ஒரு இன்ஸ்டியூட்டில் கொண்டு என்னை எங்கள் அப்பாவே ஜாயின் பண்ணி விட்டுட்டாங்க. போயிட்டு எனக்கு அங்கே கொஞ்சம் செட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு செல்ஃபாகவே தான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இருக்கும்போதே நான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது கரெக்டாக நான் நாளைக்கு எக்ஸாம் கொடுக்குறேன் அப்படின்னா அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்து கீழே விழுந்து ரொம்ப அடிபட்டுட்டு அவங்களுக்கு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் யாருமே இல்லைனா எக்ஸாம் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் நான் எக்ஸாம் போனேன். ஆனால் என்னால் நான் எடுத்துருவேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் என்னால் முடியலை. ரொம்ப மென்டலாக நான் ரொம்ப இதாகிட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் திரும்ப 2 ப்ரிலிம்ஸ் கொடுத்தேன். அதில் 2A மெயின்ஸ் கிடச்சிது. அப்போ தான் நான் சுரேஷ் அகாடமிலே ஜாயின் பண்ணுறேன். 2024 பாடசாலையில் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணதும் எனக்கு வந்து நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வர முடியாது அப்படிங்கிறதுனால நான் பாடசாலையில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க எல்லா வீடியோஸ் புக்ஸ் எல்லாமே எனக்கு கொரியரில் கரெக்டாக புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த 55 டேஸ்க்குள்ளே என்னால் அது பண்ண முடியலை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எதனால் நமக்கு போகுது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நான் அது வரைக்குமே ஒரு கரெக்டான டெஸ்ட்டு எதுவுமே நான் கொடுக்கலை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பிப்ரவரியில் முடித்த உடனே நாங்கள் நேராக திருநெல்வேலிக்கு வந்ததும் அப்போ இந்த தமிழுக்கு வந்து சிலபஸ் அனாலிசிஸ் டெஸ்ட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நான் 10வது டெஸ்ட்டில் தான் ஜாயின் பண்ணேன். அதை ஜாயின் பண்ணி போட எனக்கே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னால் தெரிஞ்சுது. மேக்ஸ்லாம் நான் அந்த ராபர்ட் கிளைவ் டெஸ்ட்டை எடுத்தோன்னா 20னே நான் எடுத்தது கிடையாது. அதுக்கும் ஃபுல்லாக மேலே தான் எடுத்திருந்தேன். நல்ல ஒரு ஸ்கோர். இப்போ 23 போட்டிருக்கேன். அந்த ஒரு கரெக்ஷன் கிளாஸ் தான் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது டெஸ்ட்டு போடுறத விட அந்த கரெக்ஷன் கிளாஸ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதை முடிச்சுட்டு நான் வீட்டில் போயிருந்து நைட்டு மறுநாள் காலையெல்லாம் அந்த கொஸ்டினே ஒரு 3 to 4 டைம்ஸ் பார்ப்பேன். ஓகே, இது நம்ம கரெக்டாக வந்துட்டா, இது இன்னும் எந்த கொஸ்டின் அப்படி திரும்ப பார்ப்பேன். ஏன்னா நம்ம டெஸ்ட்டு போடுறத விட அந்த கரெக்ஷன் பார்க்குறதுல தான் நம்மளோட சக்ஸஸே நமக்கு இருக்குது. அப்போ தான் தோணும், ஓ இது நம்ம இந்த இதில் தப்பு பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டேன். இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன்னா அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எங்கள் ஆச்சி தான். இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என் ஃபேமிலியோட வெற்றியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா 5ம் பொம்பளை பிள்ளைங்க நினச்சி அவங்க படிக்க வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்திருக்க முடியாது. எவ்வளவோ கஷ்டம் வந்தாலும் படிக்கணும். எங்கள் அம்மாவுக்கு ஃபேமிலியில் எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன் படிக்க வைக்கிற அப்படின்னு. 5 பேர்த்தையும் படிக்க வச்சுக்கிறாங்க.
இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் என் 4வது தங்கச்சி டிகிரி படிச்சுட்டு இருக்கா. அம்மா அப்பா படிக்கல, அவ்வளோவா படிக்கல. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அங்கே வர போய் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிலாம் படிக்கணும், இப்படிலாம் இருக்காங்க. ஆனால் நான் மேக்ஸிமம் செல்ஃப் ஸ்டடி தான். அப்புறம் இன்னொருத்தங்க என் லைஃப்பில் முக்கியமான ஒரு லக்ஷ்மி அக்கான்னு ஒருத்தங்க, நான் ரொம்ப டவுன் ஆகும் போதெல்லாம் இப்படி படிக்கணக்கா இப்படி அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணினாங்க. அவங்களால இன்னைக்கு வர முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவங்க வருவாங்க, நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு 1 மந்த்தாக நாங்கள் 2 பேரும் நைட்டு ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். இந்த கொஷின்க்கா இது இப்படி அப்படின்னு சொல்லி அந்த அக்கா எனக்கு சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணோம் அந்த அக்கா. அப்புறம் மாலாக்கா, சந்தியாக்கா, ராமலக்ஷ்மி அக்கா, அனிதா அக்கா எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சுரேஷ் அகாடமிக்கு நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்